எல்லாருக்கும் வணக்கம். நான் லாஸ்ட் ஹவுஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜாதகத்தை வந்து ஓரளவுக்கு கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு அதை கற்றுக்கிற டைமில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கிரகம் வந்து உனக்கு உச்சமாக இருக்குது, அதாவது லக்னாதிபதி வந்து நல்லா உச்சமாக இருக்கிறாரு, இந்த குரு உச்சமாக இருக்கிறார், சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார், லைஃப்பில் வந்து ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவேன், ஏகப்பட்ட சுக்கிரன் உச்சமாக இருக்கு, உனக்கு என்ன கரெக்டான 30 வயசில் வந்து சுக்கிரன் உச்சமாக இருக்குது, நல்ல தசாபதிகள் வருது, நீ வந்து லைஃப்பில் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன், நல்ல சுகபோக வாழ்வு கிடைக்கும், நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கும், நல்ல லைஃப் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பேசிக்காக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உனக்கு என்னப்பா அவ்வளோ சுக்கிரன் உச்சமாக இருக்குது, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த உச்சமாக இருக்கிற கிரகங்கள் எல்லாமே வந்து நமக்கு நன்மையை தான் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நிச்சயமாக கிடையாதுங்க. ஓகேங்களா? ஒரு சில டைமில் வந்து நன்மையை பண்ணாலும் வந்து ஒரு சில டைமில் வந்து பெரிய அதில் பாதாளத்தும் தள்ளிடுது. அந்த உச்சமாக இருக்கிற கிரகங்கள் வந்து தள்ளிடுது. சிம்பிளாக சொல்லணும்னா உச்சமாக இருக்கிற கிரகங்கள் வந்து அதோட தன்மையை மட்டும்தான் தருமே தவிர அதோட நன்மையை வந்து நிச்சயமாக தராது. நான் ஏன் இதை வந்து சொல்கிறேன்னா, இப்போ கும்பலக்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கும்பலக்னம் வந்து சனி வந்து துலாமில் வந்து உச்சமாக இருக்கிறார். அப்போ லக்னாதிபதி வந்து உச்சமாக இருக்கார். அதே சமயத்தில் வந்து விரையாதிபதியும் அவர் தானே, சனி வந்து உச்சமாக இருக்கிறார். அப்போ எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஏதாச்சும் வகையில் போக தானே செய்யும். கையில் வந்து காசு நிச்சயமாக இருக்காது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சனி வந்து நமக்கு என்ன கொடுப்பார்? வறுமையை கொடுப்பார், தரித்திரத்தை கொடுப்பார், குடும்பத்தில் வந்து பிரச்சனையை கொடுப்பார், குலநெருக்கத்தை கொடுப்பார், பொறாமையை கொடுப்பார். அதுக்கப்புறம் என்ன கொடுப்பாருன்னா, அடுத்தவங்களை இது எப்படி வந்து கெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை வந்து கொடுப்பார். கடுமையான உழைப்பை கொடுப்பார். நல்லா வந்து வேர்வை சிந்தி உழைக்கிறதுக்கான வழிகளை வந்து சனி கொடுப்பாரு. பெருசாக வந்து ஒரு அமௌண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டார். உழைப்புக்கு ஏற்ற வந்து ஊதியத்தை வந்து சனி கொடுக்க மாட்டார். அப்போ லக்னாதிபதி சனி வந்து உச்சமாக இருக்கிறப்ப என்ன பண்ணுவார்? சனியோட கேரக்டர் என்னவோ, அவருடைய காரகத்துவங்கள் என்னவோ அதை தான் வந்து சனி கொடுப்பார். சனி வந்து சுக்கிரன் மாதிரி வேலை செய்ய மாட்டார். இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாம். மேச லக்னத்தை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மேச லக்னத்துக்கு வந்து செவ்வாய் வந்து மகரத்தில் வந்து உச்சமாக இருக்கிறன்னு எடுத்துக்கங்களேன். அப்போ லக்னாதிபதி வந்து உச்சமாயிட்டார். செவ்வாயோட குணம் என்ன? கோபம், மூர்க்கத்தனம், முரட்டுத்தனம். ஓகேங்களா? எல்லாத்தையும் வந்து அவசரப்பட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யோசிக்காமல் எல்லா விஷயத்தையும் பண்ணுறது, எதுக்குமே பயப்படாத ஒரு தன்மை, இதுதான் வந்து செவ்வாய். அப்படிப்பட்ட நபர்கள் வந்து எப்படி வந்து செவ்வாய் வந்து நன்மையை பண்ணுவார்? இப்போ செவ்வாய் மகராசில் மேத லக்னக்காரர்கள் வந்து செவ்வாய் உச்சமாக இருக்குது, செவ்வாய் மகராசில் வரது பக்கத்துலேயே யாரும் போக முடியாது, அவர்கிட்ட யாரும் பேசவே முடியாது. எது பேசினாலும் வந்து சண்டைக்கு வர மாதிரியே பேசுவார், வீட்டிலேயே அவரை வச்சுக்கவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது இந்த ஒரு கிரகம் உச்சமாயிடுச்சுங்கிறதுக்காக வந்து அந்த கிரகம் நல்லது பண்ணணும்னு சொல்லி நினைக்க முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு அதே கும்பலக்னம் எடுத்துக்கங்க. 6ஆம் பாவத்தில் வந்து சுக்கிரன் வந்து 6ஆம் பாவத்தில் வந்து சந்திரன் வந்து ஆட்சியாக இருக்கிறார். அப்போ அந்த 6ஆம் பாவத்துடைய தசாபதியில் வரப்போது சந்திரன் என்னதை கொடுப்பார்? அந்த 6ஆம் இடத்து வேலையை வந்து நல்லா வலுவாக செய்வார். கடன், நோய், எதிரி எல்லாத்தையுமே வந்து கொடுப்பார். அதனால் ஒரு கிரகம் வந்து உச்சமாக இருக்கிறதுக்காக வந்து அந்த கிரகம் நல்லது பண்ண வேண்டியது. அந்த உச்சமாக இருக்கிற கிரகங்கள் வந்து அதனுடைய தன்மையை மட்டும்தான் செய்யுமே தவிர அதோட நன்மையை செய்யாது.